ஹாய், இன்றைக்கி நம்மளோட ஆவரேஜ் குக்கிங்கில் சிம்பிள் ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்த்துடலாம். இதுக்கு ஆனியனை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி உதுத்து வச்சுக்கோங்க, தனித்தனியாக இருக்க மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து கடலை மாவு எவ்வளோ உங்களுக்கு போண்டா தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலை மாவு எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதோடு சேர்த்து இஞ்சி ஒரு 4-5 ஒரு பீஸு 4-5 பல் பூண்டும் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கடாயில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் ஷேப்பில் உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னா பெரிய பாலாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாக போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் நிறையா போட்டிங்கன்னா இந்த பக்கோடா நல்லாயிருக்கும். ஆனியன் பக்கோடான்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஆனியன் நிறையா போட்டிங்கன்னா அந்த வெளியில் ஆனியன்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வெந்து ஃப்ரையாக இருக்கும்போது சாப்பிட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உள்ளே சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் பக்கோடா சாப்பிடும்போது. யாருக்கெல்லாம் மழையில் டீயோட பக்கோடா சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்காக தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.